2 நாள் சனி ஞாயிறு இந்த 2 நாளுமே நான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார்க்குற ஆர்வமே இல்லாமல் போயிடுது. அதுக்கு என்ன காரணம்னா, அட்லீஸ்ட்டு மிச்ச நாளாவது ரொம்ப உங்களுக்கு ஆர்வம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. ஆனால் இந்த சீசன் 9 பிக் பாஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பெரிய லெட் டவுன் ஆகிட்டே இருக்குது. குறிப்பாக சனி ஞாயிறுகளில் வந்து முன்னாடிலாம் கமல்ஹாசன் இந்த நிகழ்ச்சியை வந்து கம்பேர் பண்ணும்பொழுது அந்த சனி ஞாயிறுக்கு மட்டுமே மிகப்பெரிய ஒரு பார்வையாளர்கள் இருந்தாங்க. இப்போது அந்த பார்வையாளர்கள் அப்படியே குறைஞ்சி போய் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா லைவில் வந்து ஒரு 2.5 லட்சம் பேர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2.5 லட்சம் பேர் லைவில் பார்க்குறதுன்றது வந்து இட்ஸ் நாட் எ பிக் வியூவர்ஷிப்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி 2 நாள் எபிசோடில் வந்து வழக்கப்படி நம்ம விஜய் சேதுபதி பெரிய அளவுக்கு கண்டிப்பெல்லாம் கண்டிக்கலை. முக்கியமாக எதெல்லாம் கேட்கணுங்களோ அதெல்லாம் கேட்கல. திரும்ப திரும்ப கமருதீன்கிட்டே போய் வந்து அவர் என்னென்ன ஏதாவது கேள்வி கேட்க போக அவன் என்ன நீ என்ன கை பிடிச்சி வித்தியா, என்ன கை பிடிச்சி வித்தியா, என்ன எப்படி கை பிடிச்சி வித்தியா இப்படின்னு இந்த மாதிரி வந்து ஒரு வடிவேல் ஒரு படத்தில் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி கமருதீன் திரும்ப திரும்ப கேட்டு போய் காண்டாகி போய் சரி விடு உட்காரான்னு சொல்லிட்டு விட்டார். அதற்கப்புறம் வழக்கம்படி வந்து யார் உங்களுக்கு முதுகில் குத்துனாங்க, யார் ஃப்ரெண்டில் குத்துனாங்க, இந்த மாதிரி வழக்கமான கேள்விகள் இந்த 2 எபிசோடையும் வந்து தள்ளி போடுறதுக்கான எல்லா வேலைகளையுமே 2 நாள் எப்படியா தள்ளி போட்டுடலாம் அப்படின்ற எண்ணத்துலேயே தான் பண்ணியிருந்தாங்களே தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் கமருதீனுக்கும் இப்போ பார்வக்கும் திடீர்னு ஒரு ரிலேஷன்ஷிப் டைட்டாக ஆகிட்டுருக்கு. இங்கே அரோராவுக்கும் வந்து ஆதரைக்கு எதிராக சொன்ன விஷயத்தை வச்சு கமருதீன் வந்து பர்சனலாக தாக்க போக அதுக்கும் விஜய் சேதுபதி திட்டுவாயினாப்புல. அப்புறம் கேமை புரிஞ்சிக்காமையே சண்டை போட்டு இந்த கேம் வந்து ஒழுங்காக விளையாடல, முதுகில் குத்திட்டாங்க அதில் குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் பேச வந்து இன்னும் கடுப்பாகி போய் சரி உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புக் எடுத்து படித்தாலே உனக்கு புரிய மாட்டேங்குறா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரி விடுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ இந்த எபிசோட்ஸில் வந்து நிஜமாகவே வந்து நிறைய கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பிக் பாஸ் வீட்டில் வந்து யாரும் வந்து ஒன்றதாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறாங்களே, அதை பற்றி வந்து தலை கிட்ட கேட்டதை தாண்டி வேறு யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. அப்பப்போ வந்து நம்ம திவாகரை வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்டார். அது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த 2 நாளில். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து இன்றைக்கி கடந்த 2 நாட்களில் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கு. மேபி இன்றைக்கி வெளியானா நிஜமான தரமான வெளியேற்றம் தான். ஏன்னா அந்த அம்மா வந்து இது வரைக்கும் எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணல, கான்ட்ரிபியூட் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்பப்போ தலைமுடியை வந்து வேறு விக்கு வச்சு செக் பண்ணிவிட்டு கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்ததை தாண்டி எதுவும் பண்ணல. இதை நான் வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணல. ஏன்னா நமக்கு எதுவும் கண்டென்ட் கொடுக்கலான்றதுனால நமக்கு அப்படி தோணுது. லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அடுத்த நாட்களில்.